கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு யாரால் பெற்றுக்கொள்ள முடியும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, நம்ம அநேக காரியங்களை குறித்து தேவ சமூகத்துல ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அநேக நேரங்கள்ல தேவனிடத்துல போயிட்டு ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் என்ன பண்றது இல்ல, நடப்பது கிடையாது. தினமும் என்ன பண்ற, 1 மணி நேரம் ஜெபிக்கிறேங்க, 2 மணி நேரம் ஜெபிக்கிறேங்க, ஆலயத்துக்கு போறேங்க, எல்லா காரியங்களையும் செய்யறேங்க. ஆனா என் வாழ்க்கையில எந்த ஒரு பதிலும் வரவே மாட்டேங்குது, என் வாழ்க்கையில எந்த ஒரு அற்புதமும் நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல நிறைய பேர் சோர்ந்து போய் காணப்படுறீங்க. ஆகவேதான் இந்த நாள்ல கூட பாருங்க, நாம் எப்படி ஜெபித்தால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து எடுத்து வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் என்ன பண்ணுவீங்களாம், பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில கூட பாருங்க, நம் எப்படி கேட்டால் தேவன் நமக்கு அற்புதத்தை செய்வார் என்பதை இன்றைக்கு இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்கள்ல ஜெபத்துல நம்ம என்ன பண்றோம், இந்த வார்த்தையை யூஸ் பண்றோம். ஆனால் நாம் அந்த வார்த்தை என்ன பண்றது இல்ல, கடைபிடிப்பது கிடையாது. இங்க சொல்றாரு, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் என்ன பண்ணுவீங்களா, பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு, அதாவது நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்துல எந்த காரியத்தை கேட்டாலும் அதை அவர் உங்களுக்காக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் அநேக நேரங்கள்ல நாம் என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம், அநேக நேரங்கள்ல தேவனை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனால தாங்க நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறது இல்ல, அதனால நம்மளால எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியல. ஆகவேதான் இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா, நீங்கள் விசுவாசமாய் தேவனிடத்துல மன்றாட வேண்டும். ஹல்லேலூயா. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவீங்களா, பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நான் ஒரு கதையை படித்தேன். அந்த கதையில் பாருங்க, ஒரு குளம் ஒன்று, ஒரு ஏரி ஒன்று வச்சிருக்காங்க. ஒரு ஏரி ஒன்று இருக்கு. அந்த ஏரிக்கு ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க. இந்த ஏரியில யார் ஒரு நாணயத்தை போடுறீங்களோ அந்த நாணயம் என்ன பண்ணுமா, 10 நாணயமா என்ன பண்ணும், அது மேலே வரும்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. ஒருத்தர் என்ன பண்றான், சரி ஓகே, ஒரு நாணயத்தை போட்டா 10 நாணயமா வரும்னு சொல்றாங்களே, நாமளும் என்ன பண்ணலாம், செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த நாணயத்தை எடுத்து என்ன பண்ணுவான், ஏரியில போட்டுருவான். ஏரியில போட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்றான். பார்த்தா அந்த நாணயம் வெளியவே வரல. என்னடா 1 போட்டா 10 வரன்னு சொல்றாங்களே, வரவே இல்லையே. அதுதான் எனக்கு முன்னாடியே தெரியும், இந்த நாணயத்தை போட்டா அது வெளியே வராதுன்னு தெரிஞ்சுட்டான். அந்த நாணயத்துல நான் ஒரு ஹோல்ஸ் போட்டு அது என்ன பண்றேன், கையிலே வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பாருங்க, அவ்விசுவாசம் என்ற ஒரு கயிற்றை என்ன பண்றான், அவன் கட்டி வைத்திருக்கிறான். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, தேவன் நமக்கு நன்மை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆனால் நாம என்ன பண்றோம்னு சொன்னா, அநேக நேரங்கள்ல அவ்விசுவாசம் என்ற ஒரு கயிறை போட்டு என்ன பண்றோம், எப்படி அந்த மகன் அந்த நாணயத்தை கட்டி வைத்திருந்தானோ அதே போலதான் இன்றைக்கு கூட பாருங்க, ஜெபிக்க போவோம், முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படியிட்ட உடனே என்ன பண்ணுவோம், நடக்குமா நடக்காதா, நான்லாம் ஜெபம் பண்ணா ஏசப்பா செய்வாரா. அநேக நேரங்களில் இப்படிதான் நம்ம வியாதியை கண்டு, கடன் பிரச்சனையை கண்டு, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு போராட்டங்களை கண்டு நம்ம என்ன பண்றோம், முழங்கால் படிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஏசப்பா கண்டிப்பா எனக்கு பதில் தருவாரு. இல்லைங்க, பதில் தருவாருன்ற அந்த நம்பிக்கை இல்லாம என்ன பண்றோம், நிறைய நேரத்துல இப்ப கூட ஜெபம் தாமா பண்ணிட்டு வந்தேன், எதுவுமே நடக்கல, அப்படியே தான் இருக்கு, என் பிரச்சனை மாறவே இல்லை, 10 வருஷமா சர்ச்சைக்கு போறேன், 5 வருஷமா சர்ச்சைக்கு போறேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன் நம்ம வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னு சொன்னா, அவிசுவாசம் என்ற கயிற்றோடு கூட நம்ம என்ன பண்றோம், அநேக நேரங்களில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம விசுவாசத்தோடு எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் அதை நிச்சயமாய் தேவன் நமக்கு செய்ய வல்லவர் என்பதை குறித்து நாம் அந்த நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கணும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணுமா, கடந்த 2024 அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபித்திருப்போம், எந்த ஒரு நன்மை நம்ம வாழ்க்கையில் நடக்காதது போல காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருப்பார் என்று சொன்னால்
சொன்னால், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எந்த காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறீங்களோ அந்த ஜெபத்தை நீங்கள் எப்படி ஏறெடுக்க வேண்டுமாம்? விசுவாசம் உள்ளவர்களாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி தேவன் அநேக இடங்கள்ல நமக்கு வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் ஜெபங்களை ஏறிடுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் மத்தேயு 7:7 சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க கேட்டா நம்முடைய தேவன் கட்டாயம் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க வெயிட் பண்ணணும் தேவ சமூகத்துல. பாருங்க, கேட்ட உடனே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு இருக்கக்கூடாது. கேட்டா கண்டிப்பா கர்த்தர் எனக்காக செய்வாருங்க. ஹல்லேலூயா. ஆகவேதான் நாம் நிறைய நேரங்கள்ல இந்த விசுவாசத்தை விட்டு வழுவி போகும் பொழுதுதான் நிறைய நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே விசுவாசத்தை எப்பொழுதும் உங்களுக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஆராதிக்கிற என் தேவன் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். நான் ஜெபித்தால் தேவன் நிச்சயமாக எனக்கு பதில் கொடுப்பார். எந்த காரியத்தை குறித்து இந்த ஆண்டு தீர்மானம் வைத்துக் கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல மன்றாடி கொண்டிருக்கிறீங்க, விண்ணப்பங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க, அந்த காரியங்களை குறித்து தேவ சமூகத்துல போயிட்டு விசுவாசத்தோடு, அதாவது கடுகளவு விசுவாசம் உனக்குள்ள இருந்தா போதும். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ சொன்னா அது என்ன பண்ணுமா? பெயர்ந்து சமுத்திரத்தை போய் விழுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட பாருங்க, கடுகளவு விசுவாசத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் தேவ சமூகத்துல விண்ணப்பங்கள் ஏறெடுத்தாலும் அந்த ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே விசுவாசம் இல்லாமல் நீங்கள் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீங்கள் விசுவாசம் இல்லாம போயிட்டு ஜெபிச்சா நீங்க 10 மணி நேரம் ஜெபிச்சாலும் அதுக்கு பிரயோஜனமே இல்லைங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் நாம் காலையில மதியம் நைட்டு 3 வேளையும் ஜெபிக்கிறேங்க, என் வாழ்க்கையில எந்த ஒரு பதில் வரலன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பேசிட்டு இருக்க கூடாது. நீங்க ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணாலும், ஒரு செகண்ட் நீங்க ஜெபம் பண்ணாலும், நீங்கள் விசுவாசமாய் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்மளால அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னா, விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். மார்க்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணுமா? பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் போயிட்டு இப்போ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போறேன், அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் கட்டாயம் பதில் கொடுப்பார் என்று நம்ம என்ன பண்ணுமா? விசுவாசிக்க வேண்டுமாம். இப்போ ஒருத்தங்கிட்ட போய் உதவி கேட்க போறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர் இல்ல தெரிஞ்சவங்க, அவங்க கிட்ட போனா கண்டிப்பா எனக்கு உதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு நபர்கிட்ட போயிட்டு, ஒரு மனுஷன் கிட்ட போயிட்டு நீங்க உதவி கேட்க போறீங்கன்னா அவங்க செய்வாங்கன்னு நம்பிக்கையோடு போறீங்கல்ல, அதை காட்டிலும் அவர்களை உண்டு பண்ணின தேவன் அவர் ரொம்ப பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்துல போனா அவர் நிச்சயமா எனக்கு பதில் கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணுமா? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க எந்த ஒரு காரியத்தை குறித்தும் தேவனிடத்துல கேட்டாலும் அந்த காரியத்துக்கு நிச்சயம் தேவன் எனக்கு பதில் தருவார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு என்ன பண்ணுமா? நீங்கள் தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது. நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணாலும் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதாகமத்தில் மார்க்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. இங்க ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, ஜெப ஆலய தலைவனுடைய
மகள், அதாவது எவருடைய மகள் என்ன பண்ணிட்டாங்க, மரண அவஸ்தையில இருக்கிறான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் தேடி வர்றாரு. ஆண்டவரே, என்னுடைய மகள் என்ன பண்றா, மரண அவஸ்தையில இருக்கிறா, நீங்க வந்து என் மகள் மேல என்ன பண்ணும், கையை வச்சு ஜெபிச்சிங்கன்னு சொன்னா என் மகள் பிழைப்பாள் என்று சொல்லி அவர் ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஓகேப்பா நான் அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கடந்து போறாங்க. இப்ப போற வழியில பாருங்க, ஆண்டவர் சுற்றி என்ன பண்றாங்க, ஏராளமான ஜனங்கள் வந்து சூழ்ந்துட்டாங்க. ஆல்ரெடி அவங்க மகளை மறிக்கிற தருவாயில இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஏராளமான ஜனங்கள் ஆண்டவர் சுற்றி கொண்டுட்டாங்க. அதுல ஒரு மகள் என்ன பண்றாங்க, 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க, ஆண்டருடைய வஸ்திரத்தை தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வஸ்திரத்தை தொடுறாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. உடனே ஆண்டவர் பாருங்க அந்த இடத்துல ஒரு நிக்கிறாரு, நின்று கேட்கிறாரு, என் இடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டதே, யார் என்னை தொட்டிங்கன்னு கேட்கும் பொழுது, நான் தான் ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாட்சி சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஆல்ரெடி என்ன பண்ணு, மகள் மரண அவஸ்தையில இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நேரம் என்ன பண்ணு, கடந்து போய் கொண்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது பாருங்க, அந்த இடத்துல கூட பாருங்க, எவிரு எந்த ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. ஆண்டவர் வருவாரு, என் மகளை தொடுவாரு, என் மகள் நிச்சயமாய் பிழைத்து கொள்வாள் என்ற அந்த ஒரே ஒரு நம்பிக்கையோடு கூட என்ன பண்றாருன்னா அந்த எவரு காத்து கொண்டே இருக்கிறார். நீங்களும் நானா இருந்தா என்ன பண்ணுவோம், ஆண்டவரே என் மகளே மரண அவஸ்தையில இருக்கிறா, சீக்கிரமா கொஞ்சம் வந்தா நல்லா இருக்குமே, இங்க டைம் பாஸ் ஆயிட்டு இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு கொண்டிருப்போம். ஆனால் அந்த மகன் எதுவுமே கேட்கவே இல்லை, தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ற, வேலைக்காரன் வரான், உங்களுடைய மகள் என்ன பண்ணிட்டா, மறிச்சு போயிட்டான்னு சொல்றாங்க. அந்த இடத்துல கூட எவிரு எந்த ஒரு காரியத்தையும் பேசவே இல்லை. ஆண்டவர் உடனே சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அவர் விசுவாசத்தோடு கூட காத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதாங்க உண்மையான ஒரு விசுவாசம். நம் தேவன் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால் அது நிச்சயமாய் நடக்கும் என்பதை குறித்து நாம் எப்பொழுதும் சந்தேகமே படவே கூடாது. கண்டிப்பா தேவன் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட காத்து கொண்டே இருக்க வேண்டும். எவரு பாருங்க, அவ்வளோ பிரச்சனைகள், தன் மகள் மறிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டா கூட எந்த ஒரு கசப்போ வெறுப்போ முறுமுறுப்போ இல்லாமல் இயேசு வருவாரு, என் மகளை தொடுவாரு, என் மகள் பிழைத்து கொள்வாள் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட காத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு போனாரு, எல்லாரும் சுற்றி இருந்தவங்களா பாக்குறாரு, இந்த மகளை குறிச்சு என்ன பண்ணாங்க, அழாதீங்க, அவள் நித்திரியா இருக்கிறாள், அவள் மரித்து போகவில்லை. ஹல்லேலூயா. போறாரு, சிறு பெண்ணை எழுந்துருன்னு சொன்னாரு, மரிச்சு போன மகள் உயிரோடு கூட எழுந்தாள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த எவிருக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான போராட்டங்கள், எத்தனை விதமான பிரச்சனைகள், அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சின்னு சொன்னா கூட நீங்க சொல்லணும், நான் ஆராதிக்கிற என் இயேசு என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோபு சொல்றாரு, நீர் என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல் நம்பிக்கையா இருப்பேன். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை விதமான போராட்டங்கள், வியாதிகள், வறுமைகள், கடன்கள் எது வந்தாலும் நீங்க சொல்லணும், விசுவாசமான் என் இயேசு என் கூட இருக்கிறாரு, அவர் ஏன் கூட இருக்கும் பொழுது என்னை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்த விடமாட்டார். அன்றைக்கு எவிரு பாருங்க விசுவாசத்துல உறுதியுள்ளவரா இருந்து இயேசு வருவாரு, என் பிள்ளையை தொடுவாரு, என் பிள்ளையை கர்த்தர் சுகமாக்குவார் என்பதை குறித்து மாத்திரம்தான் அவர் நம்பிக்கையோடு கூட காத்திருந்தார். ஆகவேதான் இயேசு அந்த மகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு கூட நீங்கள் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் விசுவாசத்தோடு இயேசு இன்றைக்கு என் ஜெபத்தை கேட்பாரு, என் வாழ்க்கையில பதில் கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவீங்களா, பெற்றுக்கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இயேசுவின் நாமத்துல கேட்டு பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, அந்த மகன் என்ன பண்றான், அவிசுவாசம் என்ற ஒரு கயிற்றோட கூட அந்த நாணயத்தை போடுறான். அதனால எந்த நன்மையும் நடக்கவே இல்லை. நம்ம வாழ்க்கையில் இப்படிதாங்க, அவிசுவாசத்தை வைத்து கொண்டு போய் ஜெபிக்கும் பொழுது எந்த அற்புதமும் நடப்பதே கிடையாது. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நாமளே என்ன பண்றோம், தடைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவிசுவாசத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் தேவனிடத்தில் போய் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஜெபம் கேட்கப்படவே கேட்கப்படாது. நீங்க மணிக்கணக்கா ஜெபித்தோம், அந்த ஜெபத்துக்கு பலன் இல்லாமல் போய்விடும். ஆகவே விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவை எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இன்றையிலிருந்து
நாமத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தேவன் சொல்வது போல, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னது போல, அவருடைய நாமத்தினால நீங்கள் கேளுங்க. இயேசு என்ற நாமத்தினால கேளுங்க. இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னு சொன்னா அப்படி நடக்குது. பாருங்களேன், இயேசுவின் நாமத்துல என்ன பண்ணுங்க, பிசாசுகளை துரத்தினார்கள். இயேசுவின் நாமத்துல வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார்கள். இப்படி இயேசுவின் நாமத்துல அநேக அற்புதங்கள் நடந்தது. ஆகவே அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். நாம் யாவரும் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட ஆண்டவரே, யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் எதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக நேரங்கள்ல ஆண்டவரே அவிசுவாசம் இருந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையாய் காணப்படுது. எங்களுடைய அவிசுவாசம் எல்லாம் நீங்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை வைத்துக்கொண்டு இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நீர் ஆச்சரியமாய் வழிநடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க தயவுள்ள கரம் பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளட்டும். ஆவியானவரே, வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.